வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனல் மூலமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அகர் பாபா ஜித்தே ஆலயம். இவ்வாலயம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள கட்ராவிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அகர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இவ்வாலயம் பாபா ஜித்தேஜி பிறந்த இடம். மாதா வைஷ்ணவி தேவியை பாபா கடுந்தவம் புரிந்த இடம் என்றும் கூறுகின்றனர். பாபா ஜித்தல் என்பது இவரது முழு பெயர். வைஷ்ணவி தேவியின் பரம பக்தர். பாபா 12 வருடங்களாக வைஷ்ணவி தேவியை பூஜித்ததாக கூறுகின்றனர். முதலில் நீராடிவிட்டு உணவு உண்ணாமல் நாள்தோறும் வைஷ்ணவி தேவிக்கு பூஜைகள் புரிவார். நீண்ட நாட்கள் பூஜித்த பலனால் வைஷ்ணவி தேவி நேரில் வந்து காட்சியளித்ததாக கூறுகின்றனர். இவ்வாலயத்தின் முழு விவரம் அறிய ஆலயத்தின் வெளியே பதாகை வைத்துள்ளனர். மாதா வைஷ்ணவி தேவி தாமரை மலரை அருளி அதில் மாதாவின் தரிசனம் நாள்தோறும் கிடைக்கும் என்று கூறினார். வைஷ்ணவி தேவி பாபாவிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க பாபா 2 வரங்களை கேட்கின்றார். காசு பணம் தேவையில்லை, கிராமத்திற்கு தண்ணீர் வேண்டினார். அதை பருகினால் அல்லது தெளித்தால் பக்தர்களின் பாவங்கள் நீக்கப் பெற வேண்டும் என்று வேண்டினார். கிராமத்தில் எங்கு தோண்டினாலும் நீர் வர வேண்டும். அது எவ்வாறு தேவியின் அருளால் வந்தது என்று கண்டுபிடிக்க முதலில் பால் வரும், பிறகு தண்ணீர் சுரக்கும் என்று தேவி கூற பாபா 7 இடங்களை குறித்தார். 24 மணி நேரமும் பால் சுரந்தது, பிறகு தண்ணீர் வந்தது. இன்றளவும் அந்த 7 இடங்களில் நீர் சுரந்து கொண்டு இருக்கின்றது. மாதா வைஷ்ணவி தேவியின் காலடியில் இன்றளவும் நீர் வந்து கொண்டிருக்கின்றது. 12 வருட தவத்தின் பலன் என்று கூறுகின்றனர். 2வது வரம், தனக்கு நாள்தோறும் தரிசனம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார். மாதா வைஷ்ணவி தேவி பாபாவிற்கு கன்னி ரூபத்தில் தரிசனம் அளித்துள்ளார். ஏழு இடங்களிலும் 5ஆம் இடம் மிக முக்கியமானது. காலணிகள் அணியக்கூடாது. 7ஆம் இடத்தில்தான் வைஷ்ணவி தேவி கன்னி வடிவத்தில் தரிசனம் அளித்துள்ளார். பாபா 5ஆம் நீர்நிலையில்தான் குளித்து கொண்டிருந்த போது தலைப்பாகையின் மீது தாமரை மலர் இருந்தது. அதன் அருகே சிறு பெண் குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. அதுதான் மாதா வைஷ்ணவி தேவி. குழந்தை வரம் வேண்டுவோர் 5ஆம் நீர்நிலையில் சென்று பிரார்த்தித்தால் குழந்தை பாக்கியம் பெறுவர் என்று கூறுகின்றனர். அதனால்தான் பக்தர்கள் பொம்மைகளை காணிக்கையாக அளிக்கின்றனர். பச்சை பசேலென்று எங்கு காணும் இயற்கை அழகும் தூய்மையான காற்றும் நமது உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றது. बाबा जित्तो जी इधर के रहने वाले थे, किसान थे, खेती बाड़ी का काम करते थे और माँ वैष्णो देवी के भक्त थे। ठीक है, 12 साल माता वैष्णो देवी की भक्ति की है। जब 12 साल पूरे हो गए तो माता वैष्णो देवी ने कन्या रूप में दर्शन दिए थे इनको। ठीक है,
तो इन्होंने 2 ही वर मांगे। एक तो कि मुझे आपकी पावन गुफा का जल चाहिए, जिसको पीने से नहाने से दुनिया के पाप कष्ट दूर हो, ठीक है। और जिन पोतों के घर में संतान नहीं है उनको संतान की प्राप्ति हो, ठीक है। दूसरा वर ये मांगा कि जैसे आपने मुझे आज दर्शन दिया कन्या रूप में, वैसे ही दर्शन मैं हर रोज करना चाहता हूँ, ठीक है। तो माता वैष्णो देवी ने इनको कमल का फूल दिया था, उसी कमल के फूल से प्रकट हुई थी श्री वैष्णो शक्ति बुआ कौड़ी जी, ठीक है। वो नई वाली मूर्ति में भी है, पुरानी वाली मूर्ति में भी है। दूसरी वाली मूर्ति बाबा जी पर भी है, उनके साथ है वैष्णो शक्ति बुआ कौड़ी जी, ठीक है। छोटी सी थी, 4-5 साल की खिलौनों का खेला करती थी, इसलिए खिलौने वगैरह चलाई जाते हैं, ठीक है। उधर है जारपीर बाबा, हाँ जारपीर बाबा, गोगा पीर भी कहते हैं, राजा मंडलिक भी कहते हैं उनको, ठीक है। इधर माता वैष्णो देवी, हाँ माता वैष्णो देवी, बोलो सांचे दरबार की जय। ஆலயத்தில் பாபாஜி வைஷ்ணவி தேவி சிலைகள் காணப்படுகின்றன. இவ்வளவு அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்த இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்குளிர கண்டும் ஆன்மீக பயணமாக இவ்வாலயத்திற்கு சென்றும் ஸ்ரீ அகர்பாபா ஜித்தே ஜியின் திருவருள் நல்லாசியை பெற்று வாரீர். நன்றி, வணக்கம்.